Hi guys, இன்னைக்கு நம்ம 2 kg வடி பிரியாணி செய்ய போறோம். கல்யாண பிரியாணி ஸ்டைல்ல. அதுவும் இவனோட பர்த்டே ட்ரீட் இன்னைக்கு. அது பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. ட்ரீட் ஆனா இன்னைக்கு தான் தரேன். ஸோ வாங்க குக் பண்ணலாம். எப்படி சமைக்கிறான்னு பாத்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான ஒரு நல்ல பாஸ்மதி ரைஸ். ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸை எடுத்து ஒரு 2 டைம் அலசி ஊற வச்சிருக்கோம். சிக்கன் பீசஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசா அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செய்யும் போது கடைசியில் சிக்கன் வந்து உடையாது. ஸோ ஒரு 60 கிராம் அந்த மாதிரி பீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 kgக்குன்னும் போது நம்ம 800 கிராம்ஸ் ஆனியன்ஸை எடுத்திருக்கோம். ஸோ 2 பிரியாணி இலை, ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஸ்டார் பூ, கொஞ்சம் இந்த லவங்கம். இதுதான் நமக்கு இதுக்கு போட போகிற மசாலா பேசிக்கான ஸ்பைசஸ். 400 ml எண்ணெய். ஸோ ஆனியன்ஸை நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவு வரைக்கும் நீங்கள் இன்னும் வதக்கணும். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆனியன் சீக்கிரமாக பொரியணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் உப்பு அதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதில் என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கலருக்கு நம்ம கலரு அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, மிளகா பொடி மட்டுமே போதும். ஸோ இந்த வெங்காயத்தில் மிளகா பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டோம்னா எண்ணெயில் வந்து கொஞ்சம் கலர் அப்சர்வ் ஆகிடும். நமக்கு கடைசியாக பிரியாணி செய்யும்போது கலர் பர்ஃபெக்டாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 300 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறோம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகா ஆட் பண்ண போகிறோம். காரமாக இருக்கிற மிளகா, அது இந்த மாதிரி குண்டு சைஸில் இருக்கிற மிளகா வந்தால் ஒரு 6 மிளகா போதும். லைட்டாக உடச்சி ஒரு மல்லி அரைப்பொடி வந்து போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு கிளைமேக்ஸ் நம்ம பிரியாணி செஞ்சு முடிகிற வரைக்கும் ஒரு சஸ்டைன் ஆகும். தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 800 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி. சைஸ் எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை நம்ம அடுத்து கொதிக்க தான் விட போகிறோம். ஸோ இப்போ புதினா அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஒரு கைப்பொடி புதினா, இன்னும் ஒரு 2 கரண்டி உப்பு போட்டுப்போம் மசாலாவுக்கு. தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 300 ml, இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 400 ml, 300 ml கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அது க்ரீமியாகவே இருக்கணும் தயிர். ரொம்ப சூப்பராக ஒரு கலர் அது. 2 கிலோ பிரியாணிக்கு 1.6 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 2 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். சிக்கன் அதுவே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், கலரும் உள்ளே இறங்கிடும். ஓகேவா? சிக்கன்லாம் போட்டு கறி நல்லா போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியுது அவங்களுக்கு இப்போ கறி எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம 2 கிலோ வடித்த அரிசியை ஆட் பண்ணிப்போம். அரிசியை நம்ம போட்டாச்சு. பிரியாணியை எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக அப்படியே பரட்டி லைட்டாக இப்படி தண்ணி அரிசி ரெண்டும் சமமாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து மூடிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு இதுவாகட்டும்.
அப்போதான் அந்த மசாலாலாம் வந்து பிரியாணி உள்ள இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes தம்மில் இருந்துச்சுன்னா சிம்மில் நம்ம பிரியாணி ப்ராசஸ் ரெடி. உள்ளன்னு பார்க்கும்போது கலரு பயங்கரமா வந்துருக்குதுங்க. சொன்ன மாதிரி ஒட்டையாம அழுங்காம குழுங்காம கறி நல்லா வந்திருக்குங்க. சிக்கன் பிரியாணி ரெடி.